எதுக்கு நான் திடீர்னு இந்தியா வந்து இருந்தேன்னா பார்க்குறீங்க, என் ஹஸ்பண்டோட மம்மி ஊரில் கோயில் திருவிழா. கல்யாணம் முடிஞ்ச கையோட கத்தார் வந்துட்டாங்க. அதனால இதுவரை நான் கோவில் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஐயா கோயிலுக்கு வரி கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு லீவு கிடைக்கல, நான் மட்டும்தான் வந்திருந்தேன். இந்த கோயிலை பற்றி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். மத்தியானம் 2 மணிக்கு சாமி ஆடுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் டேரெக்டாக எங்கள் மம்மி வீட்டில் இருந்தே வந்துட்டேன். கோயிலில் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் சாமி ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லபடியாக சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு கொண்டு என் தங்கச்சிகளே கொடுத்தாங்க. எங்களுக்கு ஷாக்காக இருந்தது. நாங்களே ஊருக்கு புதுசு, எப்படி நீங்கள் எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி அனுமார் ஆடுவாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோயிலில் ஃபோட்டோ ஃப்ரேம் சேலை எல்லாம் கொடுத்தாங்க. குடுக்குடுன்னு வாங்கிட்டு எங்கள் மம்மி வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு கச்சேரி பார்க்கலான்னு ஜிகன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். நல்லா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு பானிபூரி கடையில் 40 ரூபா சொன்னாங்க. 4-5 வாட்டி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் இந்த ஊரில் எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது, கொஞ்சம் பேர் தான் தெரியும். பட் எனக்கு தெரியாதவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து பேசினாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இளைய பெருமாள் கச்சேரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட குரல் வளம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய புது புது பாட்டெலாம் எழுதியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து திருவிழாக்கு ஊருக்கு வருவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழா முடிஞ்சது ரொம்பவே எனக்கு சேட் ஆயிருச்சு. வெளிநாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் கிட்ட இருந்த 2 ஜல்லையில் எனக்கு எது அழகாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.